தானே தந்தனம் தன்னனை தன்னா தன்னனை தன்னனை தன்னா அலையரசன் திருமகளை அலை பார்வதியே அருள்கோடை வா அம்புவத்திர கோட்டை கோட்டை உம்மிடாதி கொண்டருவா நாராயண தங்கை அம்மா நாராயண தங்கை அம்மா நல்ல முத்தே மாரியம்மா இந்த கோவில் திருவிழாவிலே சிறப்பாக நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த ஒருங்கிணைப்பாளர்களே பக்தகோடி பெருமக்களே நம்ம குமாரலிங்கபுரம் நகரத்திலே சரி முத்தாலம்மன் கோயில் திருவிழாவை முன்னிட்டு வைகாசி மாச திருவிழா பெருந்திருவிழா சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த முத்தாலம்மன் கோயில் திருவிழாவிலே இந்த நிகழ்ச்சியாக சரி 2ஆம் நாள் நிகழ்ச்சியாக வெள்ளுப்பாட்டு வைத்திருக்கிறார்கள். உங்கள் மத்தியிலே பாடுவதற்குரிய குழுவானது திருநெல்வேலி முத்துமாரி வெள்ளிசைக்குழு வந்திருக்கக்கூடிய அனைத்து பக்தர்களும் எத்தனையோ கலை நிகழ்ச்சிகள் பார்த்திருப்பீங்க. ஆட்டம் பாட்டம் சரி கரகாட்டம் ரெக்கா டான்ஸ் ஆடல் பாடல் நிகழ்ச்சி பார்த்திருக்கலாம். சரி அதை யாராவது முத்தாலம்மனுடைய வரலாறு யாராவது படிப்பாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஆனா அந்த வெள்ளுப்பாட்டு மட்டும்தான் அம்மனுடைய பிறப்பு வளர்ப்ப படிக்கக்கூடியது. கையில தெய்வீக கலை வெள்ளுப்பாட்டு கலை. எத்தனையோ பெரிய பெரிய புலவர்கள் படிச்சிருப்பாங்க. இந்த மேடையில முத எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கீங்க. சரி எங்களுக்கு வாய்ப்பு அளித்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் சொல் குற்றை இருக்கலாம், ராகக்குற்றை இருக்கலாம், காலக்குற்றை இருக்கலாம், எவ்வகை குற்றக்குறைகளாக இருந்தாலும் சரியா தாங்கள் பெற்ற பிள்ளைகள் அவசியம் எப்படி மன்னிப்பீரோ அதே போல எங்களையும் உங்கள் பிள்ளைகளாக நினைத்துக் கொண்டு எவ்வகை பிள்ளைகளுக்கும் மன்னித்து பொறுத்து நிகழ்ச்சியை கண்டுகளிக்கும்படியாக அம்மா முத்தாலம்மனை தொட்டு பணிந்து நாங்கள் நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறோம். அதாவது இந்த இடத்துல கலைமாமனை பட்டம் வாங்க வில்லுப்பாட்டுக்காரங்க படிச்சுட்டு இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆமா, ஏன்னா 5 விரலும் ஒண்ணு போல கிடையாது. ஒவ்வொரு விரலும் நட்டைமா தான் இருக்கும். முன்னாடி சொல்றத பின்னாடி பாடிருக்கலாம், பின்னாடி சொல்றத முன்னாடி பாடிருக்கலாம். ஒவ்வொரு புலவர்களும் ஒவ்வொரு மாதிரி படிப்பாங்க. கற்றது கைமண்ணளவை கல்லாத உலகளவை. சரி அடியான் சிறு பாலகன். ஆமா, எனக்கு தெரிந்த மட்டும் சிற்றருக்கு கிடங்க அம்மாவுடைய கதையை பாடியிருக்கிறோம். அதாவது முத்தாலம்மன் எங்க இருந்து பிறந்து எங்க வளர்ந்து வந்தால் ஆமா அதுக்கப்புறம் எப்படி நம்ம ஊருக்கு வந்திருக்கிறாங்க கதையை படிக்க போறோம். சரி ஆகையினாலே ஆரம்பத்துல இருந்து இறுதி வரைக்கும் இருந்த அம்மாவுடைய வரலாறு கண்டுகளிக்கும்படியாக அம்மாவுக்கு பாட்டை தொட்டு பணிந்து சரி நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறோம். ஆரம்பிக்க நல்ல நாடு
நெல்லை முத்துமாரி ரிலீஸுக்குள்ள பாடக்கூடிய கதை என்ன கதை பாத்தீங்களா? நாங்க அம்மா என்னோட கதைகள் பாட கதைகள் பாட கதைகள் பாட கதைகள் பாட கதைகள் பாட நானே குமாரன் பொறிவாய் அருள் பொறிவாய் கதைகள் பாட கதைகள் பாட கதைகள் பாட குமாரன் பொறிவாய் அருள் பொறிவாய் எப்படி வந்து அம்மாள் ஒரு நாள் வாழ்ந்து ஒரே நாள்ல அம்மாள் சென்று விடுகிறார். எப்படி? அதாவது பாத்தீங்கன்னா எத்தனையோ அம்மன் தெய்வத்தை பார்த்திருப்பீங்க, ஏகப்பட்ட தெய்வத்தை பார்த்திருப்பீங்க. காளியம்மனை பார்த்திருக்கலாம், மாரியம்மனை பார்த்திருக்கலாம். சரி, பெண் தெய்வங்கள் உலகத்துல நிறைய இருக்கு, ஏகப்பட்டது இருக்கு. ஆனா அந்த முத்தாலம்மைக்குன்னு தனி கதை உண்டு இருக்கு. அது ஒவ்வொரு ஊருக்கு தகுந்த மாதிரி கதைகள் மாறுபடும். அம்மாள் முத்தாலம்மாள் ஆதிபராசக்தி அவதாரத்தோடு எப்படி பிறந்தாள்? எப்படி பிறந்தாள்? இந்த உலகத்துக்கு வரும்போது பூலோகத்துக்கு வரும்போது மானிட பிறவியா வந்திருக்காளாம். எல்லாம் கேளுங்க. என்னையா, எந்த ஒரு பெண் தெய்வமா இருந்தாலும் ஆதிபராசக்தி பார்வதி சக்தி அவதாரம் இல்லாம உலகத்துல தெய்வமா இருக்க முடியாது. அம்மா பிறந்தது கைலாசமா இருந்தாலும் அம்மா பூலோகத்துல வந்து மானிட பிறவியா பிறந்து அர்த்தப்படியே தெய்வமா இருக்கான். சரி, அம்மா கைலாசத்துல எப்படி பராசக்தி அவதாரத்தோடு பிறந்திருக்கா பாருங்க. எப்படி ஐயா? நல்லா கேளுங்க. என்ன, உலகம் பிறக்க முன்னாடி பூமி பிறக்க முன்னாடி பெண்மங்க பார்வதி தான் முத பிறந்திருக்காங்க. பார்வதி அம்மாவும் பகவான் பரமசிவன் கைலாசத்தை உண்டு பண்ணி 33 கோடி தேவர்கள் 48,000 ரிஷிமார்கள் தேவாதி தேவர்கள் எண்ணர்கள் கிருட பாந்தர்கள் அகஸ்தியர் புலஸ்தியர் வித்யாந்த எல்லாருமே பிறவி செய்து சரி கைலாசத்தை ஆண்டு வந்தார்களாம். நம்மள மக்கள் எல்லாம் பிறவி செய்து பூலோகத்தை ஆண்டிருக்காங்க பாருங்க. அப்பதான் பாரிசக்தி பார்த்தா என்ன சொல்றா? ஏ பகவானே, என்ன நான் ஒத்தையில இருந்திருக்கேன்னு ஒத்தையில உலகத்தை ஆண்டு வர முடியாது, எனக்கு தங்கச்சிமார் வேணும்னு பார்வதி அம்மா கேட்டாங்க. அப்பதான் பகவான் பரமசிவன் சொல்றாரு, ஏ அம்மா பார்வதி, இந்த உலகத்தை ஆக்க வேண்டுமே ஆனால் உலகை இழந்து பார்ப்பதற்கு உமையவளோ என்ன கொண்டார்? Thank you.
ஆதி பராசக்தி பார்வதியம்மன் அகலாகவே உலகத்தை ஆள வேண்டும் என்று தங்கச்சிமாரை கேட்டாராம். ஏ பார்வதி, உலகத்தை ஆளணும் போது சக்தியா அவதாரம் எடுப்போமா? இங்க இப்படி இருக்க பகவான் பார்வதி உலகத்தை எப்படி ஆண்டு வராங்க பாருங்க. எப்படி ஆண்டு வராங்க? படைத்தது ஒரே மனிதனே எப்படி திரையரசிய வாரி எடுக்க பாருங்க. நாளிகள்ல திரையெடுத்து அப்பா பகவான் சிவபெருமான் கைலாசம் விட்டு எப்படி வருகிறார் பாருங்க. எப்படி வருகிறார்? காலை நல்ல வாகனத்தில் காலை நல்ல வாகனத்தில் காலை நல்ல வாகனத்தில் 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 பாவத்துக்கு தகுந்தமாய் படிக்கிறப்பாரு. ஒருத்தனுக்கு எடுத்து ஒருத்தன் வாழப்படாது. ஐயா நல்லவங்களுக்கு கடவுள் கண்டிப்பா நல்லபடி இருப்பாரு. ஒருத்தனுக்கு எடுத்து ஒருத்தன் வாழ நினைச்சானா சரி ஊரை விட்டே ஒதுக்கி வச்சிருவார் கடவுள். ஏன்னா ஒவ்வொரு செய்யக்கூடிய பழி பாவத்துக்கு தகுந்த மாதிரி கடவுள் படிக்கிறாரு. இப்படியாக படைத்த மனங்களுக்கு படிக்கிறார் பகவானும் பரமசிவன் பார்வதி அம்மாள். அப்பதான் பார்வதி அம்மா பார்த்தா பாத்தீங்களா சரி இந்த உலகத்துல தங்கச்சிமார் வேணும்னா 33 கோடி முனிவர்களே பெரிய முனிவர் சக்தி மகாமுனிவர் வாழ்ந்து வருகிறார். அந்த சக்தி மகாமுனிவர் எங்கே வாழ்ந்து வர பாருங்க.
சக்தி மகாமுனிவர் வாழ்ந்து வருகிறார். அதுல ஒரு முனிவர் தான் சக்தி மகாமுனிவர் சொல்லுவாங்க. சக்தி மகாமுனிவர் சிவனை அடைவதற்காக முத்தி பெறுவதற்காக தவம் இருக்கிறார். அவர் தவம் இருக்கக்கூடிய வேளையிலே அந்த வனத்துல யாரு வாழ்ந்து வர பாருங்க, அந்த அரக்கிமார்கள் 7 பேர்களுமாக பிறந்திருக்கக்கூடிய போது ஆய் சோழி செல்வி என்று ஆய் காலாசி நீல நீலகன்றி என்று அதுல 4 பேர் பண்ணிட்டாங்க, இல்லறம் தேடி போயிட்டாங்க. 3 பேரும் துறவரத்தினால் இருக்காங்களா ஐயா? என்ன பண்ணாங்க தெரியுமா? அதாவது கல்யாணமே முடிக்காம குழந்தை வரம் வேணும்னு கேட்டிருக்கான். அப்பதான் பார்த்தாரு சிவபெருமானே, என்ன இப்படி தவம் இருக்காங்க 3 அரக்கி பெண்களும், தவம் வந்து நேர்மையானது இல்லல்ல, கல்யாணமாகாம குழந்தை பிறக்கணும்னா இந்த மாலை சோழி செல்வி அரக்கியர்கள் 3மாக சேர்ந்து எங்க சித்தி மகாமுனிவரத்தை போய் தவம் இருக்க வேணும். சக்தி மகாமுனிவர் வடக்கு திசையில உட்கார்ந்து வேள்வியை வளர்த்தார். அந்த வேள்வியிலிருந்து 3 பரல் வந்து பிறந்தது. அந்த 3 பரலை எடுத்துக்கொண்டு யார் வருகிறார் பாருங்க. 1 பரலை எடுத்த சக்தி போலையோ அதாவது ஒரு தெய்வ பிரசாதம் மாதிரி. சரி, வேள்வியில பிறந்த ஒரு பொருள் இல்லையா? சக்தி மகாமுனிவர் தெய்வ பரலை எடுத்துக்கொண்டு முனிவர்கள் எடுத்து அரக்கி கையில கொடுத்தாங்களாம். சரி, நான் எடுத்து சாப்பிட்ட பாத்தியா? 3 பூக்களை சோடி 3 பரலை சாப்பிட்டு அழகாக ஆண் குழந்தைகளை பெற்றெடுத்தார். அந்த அரக்கியர்கள் பெற்ற ஆண் குழந்தைகள் நீலன், குமுர்தன், ஆதித்தன் என்று பெயர் கொடுத்து நீலன், குமுர்தன், ஆதித்தன் எப்படி வாழ்ந்து வர பாருங்க. நீலன் நல்ல நெடுங்குரலோசையினாலே அம்மா கைலாசத்துல பராசக்தி அவதாரமா பிறந்ததான் பூலோகத்துக்கு மானிட பிறவியா பிறந்திருக்கா. முதல்ல அம்மன் சக்தி அவதாரத்தை படிச்சுக்கிட்டு இருக்கோம். அம்மா வந்த 30 பிள்ளைகள் நீலன், குமரன், ஆதித்தனுக்கு அழகாக வளர்ந்து வருகிறான். அவன் அழுத குரலோசையானது என்று கைலாசத்தையே ஆள வைக்கிறது. அப்பதான் பார்த்தார் சிவபெருமானே, நீலன், குமரன், ஆதித்தன் 3 பிள்ளைகளுமே பசிக்காக அழுதாங்க. அப்ப இவனுக்கு பாரம்பரம் எடுக்க வேண்டுமே, ஆனால் அழகுடைய நந்தி தேவரை அழைக்க வேண்டும். சுரபி சிந்தாமணி என்று தெய்வ பசுவை வரவழைத்து தெய்வ பசு ஒரு தினமிட்டு ஒரு தினத்தில் 1 கோட்ட பால் சுரக்குமா. பிள்ளைகள் அழகாக நீலன், குமரன், ஆதித்தனாகப்பட்டவன் 1 கோட்ட பால் சுரந்த மசுபாலை பிடித்து வந்து வருகிறான். அவன் வளர்ந்து வரக்கூடிய வேளையிலே அந்த நல்ல காட்டத்திலே அந்த நல்ல காடலிலே அந்த நல்ல காடலிலே காடலிலே அவருக்கு வேலையே அதுதான். சிவனை அடைய வேணும், முக்தி பெற வேண்டும் என்று வேள்வி வளர்த்து சிவனை நோக்கி தவம் இருப்பாரு. அப்பேற்பட்ட வேள்வி புகையானது கைலாசம் வரைக்கும் போகுது பாருங்க. அப்பதான் பார்த்தார் சிவபெருமானே, ஏன்னா சிவனுக்கு இந்த அக்கினி வாழ பிடிக்காது இல்ல. அக்கினி யாக தீயினுடைய புகையானது கைலாசநாதரை போய் சென்றடைய ஆண்டவன் சிவபெருமான் பார்த்தார். ஐயோ, அக்கினி புகையா இந்த கைலாசம் ஊடுருவ மூட்டியிருக்கேன். அக்கினி புகை அணைக்கிறதுக்கு நம்ம போக முடியாது. அப்ப யாரு போகலாம்? சிவபெருமான் யாரை இழைக்காரு பாருங்க. அடிப்பெண்ணே பார்வதியே
வாடி பெண்ணே பார்வதி ஒரு வார்த்தை ஒண்ணு சொல்றேங்க. அந்த 7 கடலுக்கு அப்பால 8 நாட்டுல சக்தி மகாமுனிவராகப்பட்டவர் அவர் வேலையே வளர்க்காரு பார்வதி. நான் போய் அக்னி கிட்ட போய் நிக்க முடியாது. இந்த அக்னி போய் இப்படி கைலாசம் வரைக்கும் வளர்ந்து வந்துட்டு இருந்துச்சுன்னா கைலாசம் தாங்காத சக்தி பார்வதி. நீ போய் அந்த வேலையை அணைச்சிட்டு வா. பார்த்தா பார்வதி அம்மா பகவானே நான் போய் வேள்வி அணைக்கணுமா? நான் வேள்வி அணைப்பதற்கு வேண்டிய ஆயுதங்களை தாங்க. பார்வதி உன்னுடைய சக்தியை மிஞ்சதுக்கு அப்புறம் எந்த ஆயுதமா உனக்கு தேவை? நீயே போய் வேள்வி அணைச்சிட்டுவான் சிவன் வரம் கொடுத்தார் சக்தி பார்வதி அம்மைக்கு. ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமானால அம்மையான பார்வதி அம்மாள் அந்த வேள்விய சக்தி மகாமுனிவர் வேள்வி அணைப்பதற்காக எங்கே வருகிறார் பாருங்க. கைலாசம் விட்டலமோ வருகிறாரே பகவானோ. அங்கிருந்து பயணமாகி ஏகி வாழால் பார்வதியும் கைலாசத்தை தாண்டி வருகிறார். நம்ம முத்தாலம்மனுடைய ஆதி பிறப்பு கதையை சக்தி அவதாரத்தை படிச்சுக்கிட்டு இருக்கோம். அம்மனுடைய முத்தாலம்மன் ஆதி பிறப்பை படிக்கக்கூடிய வேலையிலே நமக்கு அழகாகவே பொன்னாடைகளை தங்க ஆடைகளாக போட்டு கௌரவித்த மதிப்பிற்குரிய பெரிய அண்ணாச்சிமார்கள் அவர்களுக்கு எங்கள் நெல்லை முத்துமாரி வெள்ளிசை குழுவின் சார்பாக வாழ்த்த வயதிலேயும் முத்தாலம்மா பேரை சொல்லி அண்ணாருடைய குடும்ப குலகோத்திரம் எல்லாம் வாழ வேணும் வளர வேணும். முத்தாலம்மா சக்தி மகாமுனிவர் 7 கடலுக்கு அப்பால வேள்வி வளர்க்காரு. இந்த வேள்வி போக நமக்கு தாங்க முடியாது அப்படின்னு அந்த பார்வதி அம்மாவை அனுப்புறாரு சிவபெருமான். பார்வதி பார்த்தா நம்ம போய் இந்த அக்னி யாகத்தை அணைக்கணுமா? அப்ப எப்படி அணைக்கலாம்? பகவானே ஆயுதங்கள் தாங்க தண்ணீர் தாங்கன்னு கேட்டா சிவபெருமான் சொன்னாராம், சக்தி பார்வதி ஒன்ன மிஞ்சின சக்தி இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. நீ போய் அந்த யாகத்தை வேள்வியை அணைச்சிட்டு வா, நான் உனக்கு வரம் கொடுக்கேன். அம்மா பார்வதி அம்மாள் கைலாசம் விட்டு 7 கடலுக்கு அப்பால் சக்தி மகாமுனிவரத்தை வேள்வி அணைப்பதற்காக ஆத்தா பார்வதி எப்படி வருகிறாள் பாருங்க. வீரப்பல்லா கைலாசம் முழுக்க அந்த சக்தி முனிவர் வளர்த்த வேள்வி புகை இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கு. இப்ப நம்ம ஊர்ல வெடி போட்டாங்க பாத்தீங்களா? இந்த வெடி போடும் போது பாருங்க வில்லு மேல முன்னாடி ஒரே புகை மண்டலம். 2 நிமிஷம் இருக்க முடியல. அதே மாதிரி கைலாசத்துல 24 மணி நேரத்துக்கும் புகை மண்டலமா இருந்தா தேவாய் தேவர்கள் எப்படி இருப்பாங்க? சிவன் சக்தி எப்படி இருக்க முடியும்? அதனாலதான் அந்த வேள்வி அணைப்பதற்கு பார்வதி அம்மா உலகத்தை தேடி வருகிறார். அம்மா வீரப்பல்ல வீஷணையோடு ஆத்தா ஆதிபராசக்தி பார்வதி இன்னும் எப்படி வர பாருங்க. அவர் முக்கிய மூக்கி மூக்கின் மேலே கோபத்தோடு அம்மாளுக்கு
புரட்டி திரட்டி கோபத்தோடு வருகிறாள் வேள்வி இணைப்பதற்கு. ஆத்தா பார்வதியம்மா சக்தி முனிவர் வேள்வி இணைக்க இன்னும் எப்படி வருகிறாள்? அவன் அண்ணன் நல்ல நிலை நடந்து அன்னை சக்தி வருகிறாள். சக்தி மகாமணிகள் தவத்தை கலைக்கல. அக்னி யாகம் போல வளர்ந்துட்டு தான் இருக்கு. அக்னி யாகத்தை சுத்தி அம்மாள் வந்து நிக்க பாருங்க. அந்த வெக்க தாங்காம பார்வதி அம்மாள் ஆதிபராசக்தி உடம்பெல்லாம் முத்து முத்தா வேர்வை துளிகள் வேர்த்து துளிது. நம்ம இன்னைக்கு ஒரு அடுப்பு கிட்ட வேலை பார்த்தோம்னா இல்ல ஒரு தீ நெருப்பு எரிவு இடத்துல போய் வேலை பார்த்தோம்னா ஒரு 5 நிமிஷத்துல என்ன ஆகும்? வேலையா வந்துடும். உடம்பு ஃபுல்லா வேர்த்து வலியும் இல்லையா? அதே மாதிரி வேள்வி கரையில போய் அம்மா பார்வதி அம்மா அணைக்கிறதுக்கு போய் நிக்கிறா. சரி, அம்மா பார்வதி அம்மா உடம்புல முத்து முத்தா வேர்வை துளிகள் ததும்பி வருதான். ஏன்னா அந்த வெக்க தாங்க முடியாது. அம்மா பார்வதி ஏது செய்தா பாருங்க. முத்து போல் வேர்வையை கைப்பற்றி மாறிய விட்டா. அப்படி பாடிக்கொண்டிருக்கக்கூடிய பாலகனை பாராட்டி உங்கள் வீட்டு பிள்ளைகளாக நினைத்து சரி திருநெல்வேலியை சேர்ந்த முத்துமாரி வில்லுப்பாட்டு குழுவை ஆதரித்து 101 ரூபாய் நமக்கு 101 லட்சமாகவே பரிசளித்துள்ளார்கள். சரி ஐயா பெரு மதிப்பிற்குரிய பொன்ராஜ் ஐயா அவர்கள் ஐயா அவர்களுக்கு மனசு பாத்தீங்களா? நம்ம ஊருக்கு முத்தாலம்மங்களை படிக்க நம்ம பிள்ளை முத வந்திருக்கான். ஏற்கனவே ஆனந்தமங்கல 2 வருஷம் படிச்சாச்சு. 3வது வருஷமா முத்தாலம்மங்களுக்கு வந்திருக்கான் நம்ம பிள்ளை. சரி அவங்களுக்கு நம்ம ஆதரவு 100 ரூபாய் நமக்கு லட்சமாகவே அள்ளி வழங்கியிருக்கிறார்கள். ஆத்தா முத்தாலாத்தாவுடைய பெருமாளுடைய துணையாரே ஐயாவை வாழ்த்ததுக்கு எனக்கு வயசு இல்லை. என் முத்தாலம்மா பேரை சொல்லி அவர் வாழ வேணும், வளர வேணும், ஓடி காலம் வளர வேணும். இப்படியா இருக்கும்போது வேர்வை கரையில அம்மா பார்வதிக்கு உடம்பெல்லாம் வெக்க தாங்க முடியாம வேர்வை வேர்த்து வலியுது. சரி அப்ப என்ன அக்னி சுத்தி நிக்காங்கல்ல ஆதிபராசக்தி அம்மா ஆத்தாங்க பார்வதி அம்மா இந்த முத்து போல வியர்த்த வேர்வை துளிகளை இந்த வாரி நம்ம இந்த வேள்வியில விட்டோம்னா வேள்வி போகையா அணைச்சிடலாம். ஆதிபராசக்தி பார்வதி அம்மா உடம்புல வேர்வையா வேர்த்து வலிஞ்சிட்டு இருக்கு. சரி அந்த வேர்வையை கை கொண்டு வாரி பார்வதி அம்மா வேள்வியில விட்டெறிதா. யார் வேள்வியில? சக்தி மகாமணிவர் வேள்வியில விட்டெறிதா. சரி அப்ப இந்த வேள்வி எனக்கு இந்த வேர்வை துளிகள் தான் வேணும். அம்மா பார்வதி அம்மா ஆதிபராசக்தி வேர்வை எப்படி வலிக்கிறதா பாருங்க. வேர்வை தன்னை பார்வதியால் விட்டெறிந்தாள். அப்ப முகத்துல இருந்து வேர்வை வலிச்சு போட்டாச்சு. அடுத்தபடியாக அவர் கரத்தின் வேர்வை
பார்வதி அம்மா என்ன பண்ணா பாருங்க, என்ன பண்ணா? வயிற்றினுட வேர்வை தன்னை வடிவலகி விட்டெறிந்தாள். வயிற்றுள்ள வேர்வையை வடிஞ்சு அம்மா பார்வதியா விட்டெறிந்தாள். ஆத்தா பார்வதி வேர்வையை வைத்து விட்டா பாருங்க, அப்பமா அக்கனை யாரும் அணையல. ஆத்தா ஆதிபராசக்தி பார்வதி இன்னும் அம்மாளுக்கு வெக்க தாங்க முடியாம வேர்வை சொல்லிட்டு பாருங்க. அவன் முத்து போல வேர்வை முத்து போல வேர்வையை வைத்தால் பார்வதி அம்மை முத்து போல் தரும்பிய வேர்வையை வேர்வையில விட்டறிய வேர்வை புகையும் அணைஞ்சது. மக்கள் நல்லா கவனிச்சல. சக்தி மகாமுனிவர் காட்டுக்குள்ள உட்கார்ந்து வேள்வியை வளர்க்காரு. அந்த வேள்வி புகை கைலாசம் போச்சு. சிவனாருக்கு தாங்க முடியல. பார்வதி அழைத்து சிவபெருமான் வேள்வியை அணைச்சிட்டு வான்னு அழைத்திருக்காரு. பார்வதி அம்மா கோபத்தோட வேள்வி அணைக்க வாரா. அங்க உடம்புல வியர்வை துளிகளா வெக்க தாங்க முடியாம அம்மாவுக்கு தகுந்தது. ஆதிபராசக்தி பார்வதி தன்னுடைய முத்து போல் வேர்வையை வைத்திருந்து சரி அம்மா வேள்வியில விட்டறிந்தார். அம்மன் பார்வதியுடைய வேர்வைக்கு ஆதாரமாக அந்த வேள்வியிலிருந்து யார் யார் வரக்கா இன்னுமா ஒரு அம்மா சக்தி பார்வதி முத்து போல் வேர்வையை வீசிருக்கா. அந்த வேர்வைக்கு ஆதாரமா அம்மன்மார்கள் பிறக்காங்க. ஏன்னா அம்மா யாரும் வயிற்றிலே கருவுற்று பிறந்தவா இல்ல. ஆதிசக்தி பார்வதி அம்மா ஆமா ஆதிசக்தி பார்வதி அம்மா சரி வியர்வை துறையிலே விட்டறிய அந்த வேர்வையிலிருந்து அழகா அம்மனுடைய வேர்வைக்கு ஆதாரமா வந்து பெண்கள் பிறக்காங்க. ஏன் பிறக்கணும்? ஏன்னா பார்வதி அம்மனுடைய வேர்வையிலிருந்து பெண்கள் சக்தியா வந்து பிறக்க போறாங்க. அங்கே யார் பிறக்கா? பார்வதி அம்மனுடைய முத்து போல வேர்வையிலிருந்து என்ன அம்மா சக்தி ரூபத்தோடு எந்த அம்மன் வந்து பிறக்கவாருங்க. யார் வந்து பிறக்கிட்டா போடுங்கம்மா ஒரு
அப்படிங்கிறதுனால முத்தாலம்மா வந்து பிறந்திருக்கான். அதாவது அம்மா கைலாசத்துல சக்தி அவதாரம் எடுத்த கதை. இந்த முத்தாலம்மா கேட்கா பார்வதி அம்மாட்ட, கேட்கா பார்வதி வேர்வை துயிலிருந்து நான் வேள்வியில இருந்து பிறந்திருக்கேன், எனக்கு நல்ல பெயர் வைத்துக் கொடு. அடியே தங்கச்சி என்னுடைய முத்து முத்தான வேர்வையில பிறந்ததுனால, அக்கினி யாகத்துல பிறந்ததுனால உன் பேரு என்ன தெரியுமா? முத்து போல பிறந்ததால சக்தி மகாமணிவர்கள வேள்வியில என்னுடைய அம்சத்துல பிறந்திருக்கேன். கைலாசத்துக்கு நான் தான் சக்தி பார்வதி. இந்த உலகத்தை ஆள்வதற்கு நீ முத்தாலம்மனாக போக வேண்டும்.